மருத்துவர்கள் மருத்துவமனையோட கோஆபரேஷன் இல்லாமல் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மருத்துவமனைக்கு நன்றாக தெரியும் இவர் உறவினரா இல்லையா, என்ன ரூட்ல இவங்க இந்த கிட்னி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது, யாரு ஏஜென்ட், எல்லாம் மருத்துவமனைக்கு தெரியும். இந்த மருத்துவமனை மேலேயே அரசு சொல்றாங்க நாங்க என்ன நடவடிக்கை, அதாவது உங்களுக்கு அந்த லைசன்ஸை மேற்கொண்டு நீங்க கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ற லைசன்ஸை ரத்து செய்யுதுங்கிறது ஒரு தண்டனையே கிடையாது. ஏதோ பண்ணிட்டீங்க இனிமேல் பண்ண அப்படி அந்த மாதிரி தானே இது. நீங்க எஃப்ஐஆர் போட்டு ஒரு கிரிமினல் கேஸ் தானே, குற்ற நடவடிக்கையா குற்ற நடவடிக்கை எடுக்கணும். நீங்க லைசன்ஸை மட்டும் ரத்து பண்ணி என்ன யூஸ்? இது அமைச்சர் சொன்ன அந்த வேர்டு எப்படி அது சரியா இல்லைங்க, அது ரொம்ப வருந்தத்தக்கதுங்க. அவர் ஏன் அந்த மாதிரி சொன்னாருன்னே தெரியல. தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு சுமந்த் சி ராமன் அவர்கள், அவர் அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கங்க சார். இன்னைக்கு ஒரு 2-3 விஷயங்கள் குறித்து உங்களோட விரிவாக பேசணும் அப்படின்னு நினைக்கிறோம் தமிழலை சார்பாக. முதலாவது விவகாரம் கிட்னி விவகாரம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு பெரிய அளவில் விவாதமாச்சு. ஆனால் அதை அடுத்த லெவல் போகிறதுக்கு முன்னாலே அதோட டெவலப்மெண்ட்ஸ் பெரிய அளவில் இல்லை அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக துறை சார்ந்த அமைச்சர் சொன்னார், கிட்னி திருட்டுன்னு சொல்லக்கூடாது, முறைகேடுன்னு சொல்லுங்க அப்படின்னு. அதுக்கு ஒரு புதிய விளக்கம் கூட அரசு சார்பில் அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த விவகாரத்தினுடைய பின்னணி ஒரு மருத்துவராகவும் உங்களுடைய பார்வை? இல்லை, இது ஏதோ திடீர் என்று நேற்று நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயமா பார்க்க முடியாது. பல ஆண்டு காலமாக இது நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு அரசியல் சாயம் பூசுவதை விட இது ஒரு சமுதாய பிரச்சனை. இதில் எப்படி அப்படின்னாக்கா, இப்போ உங்களுக்கு உறவினர் இல்லாத ஒரு நபரிடம் இருந்து நாம் சிறுநீரகம் பெற முடியாது, சட்ட ரீதியாக பெற முடியாது. அதை ஆனால் ஐதர் கெடாவர், அதாவது மூளைச்சாவு ஏற்பட்ட நபர்களிடமிருந்து கிட்னி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, இல்லைன்னா உறவினர்கள். ஸோ இது ரெண்டுமே மிகவும் கடினமாக இருக்கக்கூடிய இதில் வெயிட்டிங் லிஸ்ட்டு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய வெயிட்டிங் லிஸ்ட்டு இருக்குது. சரி. அதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த ஏஜென்ட்ஸு, இந்த மருத்துவமனையிலேயே பணிபுரிகிற சில பேர், அவங்கெல்லாம் ஏஜென்ட்டாக புரோக்கர் மாதிரி மாறிட்டு அவங்க போய் இந்த பேஷண்ட்டுக்கிட்ட நாங்கள் எல்லாம் பார்த்துக்குறோம், உங்களுக்கு டோனர் அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 லட்சம் 40 லட்சம் ஏதோ ஒரு ரேட்டு பேசிடுவாங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்கிறவங்க. கண்டிப்பாக ஒரு கிட்னி ஃபெயிலியர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு நோய். அதனால் அதில் லைஃப் லாங் உங்களுக்கு டயாலிசிஸில் இருக்கணும். 3 வாரத்தில் குறைந்தது 2 முறை, பெரும்பாலான கேஸில் 3 முறை நீங்கள் மருத்துவமனைக்கு சென்று அந்த டயாலிசிஸ் 4 மணி நேரம் 6 மணி நேரம் இந்த மருத்துவமனையில் இருந்துட்டு அந்த டயாலிசிஸ் செஞ்சுட்டு வந்தால் தான் உயிர் பிழைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒருத்தர் வராரு, ஒரு 30 லட்சத்தை கொடுங்க, நான் உங்களுக்கு கிட்னி ஏற்பாடு பண்ணுறேன்னா, பேஷண்ட்ஸ் யாராக இருந்தாலும் அதை அவங்கள குறை சொல்ல முடியாது. அவங்க அந்த அந்த நோயினுடைய தன்மையினாலும் அவங்க சரின்றுவாங்க. சரி. அப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க, யாராவது ரொம்ப ஏழ்மையில் வாடிக்கொண்டிருக்கிற ஒரு பகுதிக்கு போய் அங்கிருந்து டோனரை பிடிக்க பார்ப்பாங்க. அவங்ககிட்ட 5 லட்சம் கொடுக்குறேன், 6 லட்சம் கொடுக்குறேன்னு ஏதோ ஒரு ரேட்டை பேசுவாங்க. பேசிட்டு இந்த அதுக்கு மருத்துவர்கள், அந்த மருத்துவமனை எல்லோரும் உடந்தை. இது மருத்துவத்துறையில் அவர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இது நடக்கவே நடக்காது. ஸோ இந்த விவகாரத்தில் அதான் நடந்திருக்குங்க. எல்லா மேல்மட்ட வரைக்கும் அந்த அதாவது என்னன்னா, ஒரு கமிட்டின்னு ஒன்று இருக்கும். ஆமாம், ஒரு கமிட்டி தான் அவங்க அப்ரூவல் கொடுக்கணும். அந்த கமிட்டி வரைக்கும் இதில் இன்வால்மெண்ட் இல்லாமல் நடப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஆதார் கார்டுலேருந்து ஃபோர்ஜரி ஆயிருக்கு அப்படின்னு, வேற யாரோட ஆதார் கார்டுலேயோ இந்த பர்சனுடைய மூஞ்சியெல்லாம் வச்சு என்னமோலாம் பண்ணி ஒரு உறவுக்காரங்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ இதை முழுமையாக தடுக்கிறது கஷ்டம். சரி. ஆனால் இதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரதுக்கு ஒரு வழி இருக்குது, அது வெளிப்படைத்தன்மை. இப்போ அரசாங்கம் அவங்க போர்ட்டல் வச்சுருக்காங்க, வெப்சைட்டில் யாரெல்லாம் ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் பேர் போட மாட்டாங்க, அந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ அந்த யாரெல்லாம் இந்த வெயிட்டிங் லிஸ்ட் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம
இன்னைக்கு ஒருத்தர் 28 வெயிட்டிங் லிஸ்ட்ல, நாளைக்கு ஒரு 2 பேருக்கு கிட்னி கிடைக்குது, ஒரு 2 நபர்கள் இறந்துடுறாங்க அப்படின்னா அந்த 28ங்கிறது 24,000 இல்லை 23,000. ஸோ வெயிட்டிங் லிஸ்ட்ல நம்ம மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ அது யார் யாருக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது, யார் யார் நம்மளை பின்னாடி இருக்கிறவங்களுக்கு கொடுக்கப்பட்டதா அப்படிங்கிற விவரம் வந்து வெளிப்படையாக அரசாங்கம் போடுவதில்லை. இந்த லிஸ்ட் இருக்கு. ஆனா இப்போ நாளைக்கு அந்த லிஸ்ட்ல ஒரு நபர் இறந்துட்டாரு, இன்னொரு நபர் அவங்களுக்கு ஒரு யாரோ உறவினர் கிட்னி கொடுத்தாங்க, மூன்றாவது நபர் கிட்னி கிடைச்சது, அவர் சர்ஜரி ஆச்சு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் போட மாட்டாங்க. அவங்கள லிஸ்ட்ல இருந்து எடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு பின்னாடி அது முழுமையா அந்த தெரியாது, வெளிப்படைத்தன்மை இல்லை. இப்போ என்னன்னா உங்களுக்கு இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் செய்யப்பட்டிருக்கிறதா இவருக்கு, இல்ல இவர் இறந்து விட்டாரா, இவர் இந்த லிஸ்ட்ல ஏன் எடுக்கப்பட்டாருங்கிறது யாருக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. அல்ல அது கட்டாயம் கொடுக்கணுங்கிற தேவை இருக்கான்னு அரசு தெரிவிக்க வேண்டிய வெளிப்படையா இருந்தா தானே. இப்போ ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு உதாரணத்துக்கு அந்த லிஸ்ட்ல உங்களுது 26 நம்பர், உங்களுக்கு கீழே இருக்கிற 34க்கு கிட்னி கிடைச்சிருச்சு, 36க்கு கிட்னி கிடைச்சிருச்சுன்னு அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் கேட்க மாட்டீங்களா, என்னங்க அது எப்படிங்க அவங்களுக்கு கிடைச்சது எனக்கு கிடைக்காம இருக்குது, ஏதோ ஒன்று நடக்குது, சந்தேகம் வரும் இல்லையா? இப்போ அந்த 34 36 திடீர்னு நீக்கப்பட்டா அவங்க எதனால் நீக்கினாங்கன்னு உங்களுக்கு ஐடியாவே கிடையாது. ஸோ இந்த வெளிப்படைத்தன்மை வந்தால் குறைக்கலாம், 100க்கு 100 நிறுத்துறது ரொம்ப கஷ்டம். சிலவருடைய பார்வை எப்படி இருக்குன்னா, அங்கே சில முகாம்கள் அந்த மருத்துவமனை சார்பாக நடத்தப்பட்டு அவருடைய விவரங்கள்லாம் சேகரிக்கப்பட்டு இது பொருந்துமா பொருந்தாதா, யாருக்கு இது சரியாக வரும் இந்த அப்படிங்கிற மாதிரியான சில அனலைசிஸ்லாம் பண்ணி பெரிய அளவில் இது சில வேலைகள் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகளும் நிச்சயமா வந்து அதான் நான் முதல்ல இருந்து சொல்றேங்க. மருத்துவர்கள் மருத்துவமனையோட கோஆபரேஷன் இல்லாமல் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மருத்துவமனைக்கு நன்றாக தெரியும் இவர் உறவினரா இல்லையா, என்ன ரூட்ல இவங்க இந்த கிட்னி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது, யாரு ஏஜென்ட், எல்லாம் மருத்துவமனைக்கு தெரியும். மருத்துவமனைக்கு தெரியாமல் இது நடப்பதற்கு 1% வாய்ப்பு கூட கிடையாது. இப்போ இதில் எடுத்தப்பட்ட நடவடிக்கை கிடையாது. நடவடிக்கை யூஸ்வலா என்ன பண்ணுவாங்க, அது ஏஜென்ட் மேல நடவடிக்கை எடுப்பாங்க. இந்த மருத்துவமனை மேலே அரசு சொல்றாங்க நாங்க வந்து என்ன நடவடிக்கை, அதாவது உங்களுக்கு அந்த லைசன்ஸை மேற்கொண்டு நீங்க கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ற லைசன்ஸை ரத்து செய்யறதுங்கிறது ஒரு தண்டனையே கிடையாது. ஏதோ பண்ணிட்டீங்க இனிமேல் பண்ண அப்படி அந்த மாதிரி தானே அது, ஏதோ நடந்து போச்சு அப்படி பண்ற கிரிமினல் ப்ராசிக்யூஷன் அப்படி நடக்குன்னா அப்ப அதுக்கு ஒரு நான் முதல்ல கேட்ட கேள்வியோட இது சரியா தானே இருக்கு. அப்போ அரசியல் பின்புலத்தினால இது அரசியல் பின்புலத்தினால நடவடிக்கை எடுக்காம இருக்கலாம். பட் அரசியல் செல்வாக்கு இருக்கிறதுல எல்லா அரசாங்க காலகட்டத்திலும் இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்காமல் இருக்க முடியாது. இல்ல போயிருக்கு இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, மருத்துவமனை நீங்க என்ன பண்ணணும், நீங்க எஃப்ஐஆர் போட்டு ஒரு கிரிமினல் கேஸ் தானே, குற்ற நடவடிக்கை எடுக்கணும். நீங்க லைசன்ஸ் மட்டும் ரத்து பண்ணி என்ன யூஸ்? விசாரணை நடத்திட்டு இருக்கோம், எவ்வளவு நாள் விசாரணை நடத்துவீங்க? ஏங்க இதுல என்னங்க இருக்கு, ஒரு டோனரு ஒரு ரெசிபியன்ட் வர்றாங்க, நீங்க வந்து இந்த இதுல வியாபாரம் நடந்திருக்கு, ஒரு டோனர் சொல்றாங்க 5 லட்சம் ரூபாய் கொடுத்தேன்னு அந்த பர்சனே வாக்குமூலம் கொடுக்குறாங்க. விசைத்தறி தொழிலாளர் பெய்ட் டொனேஷன் இஸ் ஆஃபென்ஸ்ங்க. காசுக்காக உடல் உறுப்புகளை தானம் செய்வதுங்கிறது சட்டப்படி குற்றம். அப்ப யார் மேல நீங்க நடவடிக்கைன்னா லைசன்ஸ் கேன்சல் பண்றது நடவடிக்கை கிடையாது. லைசன்ஸ் கேன்சல் பண்ணுறது எப்படின்னா, ஏதோ பண்ணிட்டீங்க, இனிமேல் கொஞ்ச நாளைக்கு பண்ணாமல் இருங்க, ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் கழிச்சு நாங்கள் லைசன்ஸ் திருப்பி கொடுத்துருவோம் யாருக்கு அந்த பப்ளிக் ஐலேருந்து இது போனப்புறம். அது வந்து ஒரு ஃபார்ஸ். சரி, இது அமைச்சர் சொன்ன அந்த வேர்டு எப்படி அது சரியானங்க? அது ரொம்ப வருந்தத்தக்கதுங்க. அவர் ஏன் அந்த மாதிரி சொன்னாருன்னே தெரியல. இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் லிஸ்டே போட்டிருக்காங்க. அரசாங்கத்தினுடைய அந்த வார்த்தை ஜாலங்கள், குடிப்பழக்கத்தில் அடிமையா இருக்கிறவங்கள மதுப்பிரியர்கள், ஆமா, இந்த மாதிரி நிறைய சொல்லாதீங்க, மதுப்பிரியர் சொல்லுங்க. ஆமா, அதுக்கப்புறம் கள்ளச்சாராயத்துக்கு கூட என்ன வேற ஏதோ ஒரு டேர்ம் போட்டிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஒரு பெரிய ஷெட்யூல போட்டிருக்காங்க. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க ஹேண்டில் பண்ண மெத்தடு தப்பு. இதுல ஏன் அந்த மருத்துவமனை மேல கடுமையான நடவடிக்கை எடுக்க முடியலங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதுல அரசியல் காரணங்கள் இருக்கலாம். பட் எனக்கு என்னன்னா, உங்களுக்கு ஒரு 8 மாசத்துல தேர்தல் வருது. கண்டிப்பா அந்த நடவடிக்கை, ஒரு எஃப்ஐஆர் போடுறதுல என்ன இருக்கு? எஃப்ஐஆர் போட்டு ஒரு நடவடிக்கை எடுக்கிறது, ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஷோ பண்றதுல ஏன் அரசு தயங்குதுன்னு தெரியும்.
ஸோ இதில் நீங்கள் சொல்கிறது முழுக்க முழுக்க அந்த அரசியல் அப்படிங்கிற இது பின்புலம்ங்கிறது தான் இல்ல, உறுதி. இந்த மருத்துவமனை மீது நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது அரசியல் அரசியல் காரணங்களுக்காக இருக்கலாம். ம். போதுமான நடவடிக்கை சரி. கேட்டாங்கன்னா நடவடிக்கை தான் எடுத்துட்டோமேன்னு வாங்க. ஆமாம். போதுமான கடுமையான நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது அரசியல் காரணங்களுக்காக இருக்கலாம். ஆனால் ம். ஓவரால் இந்த இஷ்யூ சரியாக இஷ்யூ வந்து ம். ரொம்ப நாளாவே ஒரு பிரச்சனை உள்ள இஷ்யூ தமிழ்நாட்டில். ம். அப்பப்போ இது மீடியாவில் வெடிக்கும், அப்பப்போ அப்படியே டவுன் ஆயிரும். அவ்வளோதான். ம். ஒரு 2-3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி யாராவது இந்த மாதிரி வந்து என்னை ஏமாத்திட்டாங்க, எனக்கு கொடுக்க வேண்டிய காசு கொடுக்கலன்னு சொன்னாக்க அது வெளியே வரும். ம். அதுக்கப்புறம் அது அப்படியே அமுங்கி போயிடும். மிக்க நன்றி தமிழரை சார்.